Hi, my name is PK and welcome to my channel. இந்த வீடியோல Swiss chard அப்படின்னு ஒரு கீரையை எப்படி வளர்க்குறது, விதையிலிருந்து எப்படி வளர்க்குறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விதையை விதைச்சிட்டு அண்ட் அதை டிரான்ஸ்பிளான்டேஷன், அப்புறம் அதோட growth அப்டேட்ஸ் அண்ட் அதில் வர பெஸ்ட் அட்டாக்ஸ், இந்த பூச்சி தொல்லைகள் அண்ட் கடைசியா அறுவடை. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளீட் வீடியோவா இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சீட் sowing. இந்த விதைகளை நான் சகஜா சீட்ஸ் அப்படின்ற வெப்சைட்ல இருந்து வாங்கிக்கிறேன். அண்ட் இந்த சகஜா சீட்ஸ் இந்த வெப்சைட்ல வாங்கின விதைகளை பத்தி நான் ஒரு டீடைல்டான ரிவ்யூவை ஒரு தனியா ஒரு வீடியோவை கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மேலே ஐகார்ட்ல நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த விதைகளை இப்போ நான் ஒரு நார்மலான ஒரு சீட்லிங் ட்ரேல தான் நான் கீரை விதைகளை இந்த மாதிரி சீட்லிங் ட்ரேல ஸ்டார்ட் பண்ணலாமே கேட்டா, ஒரு சில கீரை விதைகளை தாராளமாகவே சீட்லிங் ட்ரேல ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலக்கீரை, இந்த ஸ்விஸ் சார்ட், லெட்யூஸ், மலபார் கீரை, இந்த மாதிரியான கீரைகளோட விதைகள்லாம் நல்லா பெருசாவே இருக்கும். அண்ட் ஆல்சோ பாலக்கீரை அண்ட் ஸ்விஸ் சார்ட், இந்த கீரைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 2 நாற்றுகள் இல்லை 3 நாற்றுகள் முளைச்சு வரும். ஸோ இதை இந்த மாதிரி சீலிங்ல ஸ்டார்ட் பண்றது ஒரு பெட்டர் ஐடியா. நான் இந்த ஒரு குழியிலையும் 2 விதைகள் போடுறேன். விதைகள் விதைச்சு கரெக்டா ஒரு 5 to 6 நாட்கள்லயே இது முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த சீட்லிங் ட்ரேல போட்ட இந்த கீரை வகையை சேர்ந்த எல்லா விதையும் முளைக்கல. கரெக்டா ஒரு 3 குழியில இருக்க கீரை விதைகள் மட்டும்தான் முளைச்சிருக்கு. அதுக்கு காரணம் நடுவில் ஒரு கனமழை தான் காரணம். இப்போ நீங்க பார்க்குற அப்டேட் தான் 12 நாள். அதாச்சும் விதைச்சதுலேருந்து 12 நாள் கழிச்ச அப்டேட். நீங்க பார்க்கலாம் நாற்றெல்லாம் எவ்வளோ அழகா ரொம்ப ஹெல்த்தியாவே வளர்ந்துருக்கு. அண்ட் இதோட அடியில பார்த்தீங்கன்னா அந்த ரூட்ஸ் கம்ப்ளீட்டா பவுண்ட் ஆயிட்டு ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஒரு குழியிலையும் 3 to 4 நாற்றுகள் வரைக்கும் முளைச்சு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்றப்போ ஒரே இடத்துல நல்லா அடர்த்தியான அந்த கீரை வளரும். ஸோ கரெக்டாக விதைச்சதுலேருந்து ஒரு 15 நாள் கழிச்சு இந்த நாற்றுகளை நம்ம அதோட ஃபைனல் லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். ஸோ சூசிங் அபவுட் த பேக் சைஸ், இந்த கீரை ஒரு ரொம்ப ஆழமான வேர் போகிற ஒரு கீரை கிடையாது ஸ்விஸ் சார்ட். ஆனால் அதோட அந்த வேர் வளர்ற இடம் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சின்ன கிழங்கு மாதிரி ஒரு தடிமனான வேர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 12 இன்ச் பேக்கோ இல்லை ஒரு 12 இன்ச் தொட்டிலையோ நீங்கள் இந்த கீரையோட நாற்றுகளை தாராளமாக மாற்றி வைக்கலாம். நான் இந்த கீரை நாற்றுகளை நான் அந்த 15க்கு 15 அடி இருக்க பேக்கில் 2 சோழ செடிகளுக்கு நடுவில் தான் இதை நான் வளர்க்குறேன். பிகாஸ் இந்த கீரைகள் ஒரு ஃபுல் சன்ல வளருமா வளராதான்றது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வளர்த்ததில்லை. ஸோ இந்த சோள செடிகள் கொடுக்குற நிழல்ல இந்த செடி கொஞ்சம் நல்லா வளருன்ற ஒரு நம்பிக்கையில தான் இதை நான் வளர்க்குறேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இதை ஒரு நார்மலான பேக்லயும் நான் சைட்ல வளர்த்துட்டு தான் இருக்கேன். இந்த நாற்றுகளை நடுறப்போ ரொம்ப ஆழமா நடணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த நாற்றுகள் தண்டு அளவுக்கு அதை நட்டாலே போதும். ரொம்ப ஆழமா நட்டிங்கன்னா அந்த தண்டுகள் ஈஸியாகவே அழுகிடும். அண்ட் ரொம்ப மேலே நட்டிங்கனாலும் அந்த செடி சரியா வளர்றதுக்கு தெரியும். ஸோ ஒரு கரெக்டான பொசிஷன்ல அதை நடுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்போ இந்த நாற்றுகளை மாத்தி வச்சு ஒரு 20 நாள் கழிச்சு இருக்கிற அப்டேட்ட பார்க்கலாம். நீங்க பார்க்கலாம், இந்த கீரை செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாவே வளர்ந்துருக்கு. இது இந்த அளவுக்கு வளர்றதுக்கு கரெக்டா ஒரு 20 டேஸ் ஆயிருக்கு. அண்ட் இது கிட்டத்தட்ட பாலக்கீரை மாதிரியே ரொம்ப பெருசா வளரும். இந்த ஸ்விஸ் சாட் அப்படின்ற கீரை இதோட இலைகள் நல்லா பெருசாகவும் தண்டும் கொஞ்சம் நல்லா தடிமண்ணாகவும் இருக்கும். அண்ட் இதை கன்சியூம் பண்றது எப்படின்னா, இது எய்தர் நீங்க சமைச்சோ இல்ல பச்சையாவோ கூட நம்ம சாலட்ல போட்டு இதை தாராளமா சாப்பிடலாம். இப்போ இந்த நாற்றுகள் மாத்தி வச்சதுலேருந்து ஒரு 35 to 40 டேஸ் கழிச்சு இருக்க அப்டேட் இதுதான். இது ஸ்விஸ் சார்ட்ன்றது ஒரு மல்டி கலர்ல வரும். ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இதுல நிறைய கலர்ஸ் வரல. ஜஸ்ட் 2 கலர் மட்டும் தான் வந்திருக்கு. விச் இஸ் கிரீன் அண்ட் ரெட். கிட்டத்தட்ட இதுல இலைகள் அந்த ரெட் கலர் இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் கீரையோட இலைகள் மாதிரியும், அந்த கிரீன் கலர் இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்கீரையே ரொம்ப பெருசா வளர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த ஸ்விஸ் சார்ட் வளர்க்குறதுல என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் வரும்ன்றத பத்தி பார்த்துடலாம். இந்த பூச்சி தாக்குதலை பத்தி பேசுறப்போ ரொம்ப அதீத வெயில்னால வரக்கூடிய அந்த ரெகுலரான பூச்சியோட தாக்குதல், அப்புறமா இந்த முட்டைக்கோஸ் புழு, இந்த கேபேஜ் வார்ம் அப்படின்னு ஒரு புழு ஒண்ணு இருக்கும். அந்த புழு ரொம்ப ரொம்ப அதிகமா இந்த கீரையை தாக்கும். இந்த இலைகளை சாப்பிடுறது மட்டும் இல்லாம இந்த செடியோட இலைகளை சாப்பிட்டுட்டு அந்த இலைகளுக்கு சுத்தியும் அந்த மற்ற இலைகள் மேலேயும் அது முட்டையிட்டுட்டு போயிடும். நீங்க பார்க்கலாம் இப்போ அந்த செடியை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிருக்குன்னு. ஸோ இந்த டேமேஜை ரெக்கவர் பண்றதுக்கு நமக்கு இருக்கிற 2 ஆப்ஷன். ஒன்னு, ரெகுலரா வேப்ப எண்ணெய் கரைசல் தெளிக்கிறது. அப்படி இல்லைன்னா அதுக்கு இந்த பூச்சிகள் வேணா கட்டுப்படுமே தவிர புழுக்கள் அந்த அளவுக்கு அதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இன்னொரு பெட்டர் ஐடியா என்னன்னா, பாதிக்கப்பட்ட இலைகளோ இல்ல அந்த செடியோட அடிப்பகுதி வரைக்கும் மொத்தமா ட்ரிம் பண்ணிட்டு, அதாச்சும் கிட்டத்தட்ட இந்த கவாத்து செய்யறதுன்னு சொல்லுவாங்க அது பேரு. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இலைகளை கம்ப்ளீட்டா கவாத்து பண்ணிட்டு, இதுக்கப்புறம் அந்த வளரக்கூடிய அந்த புது இலைகள் மேல ஒரு ரெகுலரான இன்டர்வல்ல ஒரு பூச்சி வெரைட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேப்ப எண்ணெய் கரைசலோ இல்ல பஞ்சகாவியோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை நம்ம ரெகுலரா தெளிச்சிட்டோ இல்ல ஸ்ப்ரே பண்ணிட்டோ வரப்போ, இதுக்கப்புறம் வளரக்கூடிய அந்த புது இலைகள் நல்லா செழிப்பா ரொம்ப ஆரோக்கியமாவே வளரும். இங்க நான் அதுதான் பண்ணியிருக்கேன்.
கரெக்டாக நாற்றுகள் மாற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு 45லேருந்து 50 நாள் கழிச்சு இந்த செடியோட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட், இந்த முதல் அறுவடையை இப்போ நம்ம பார்த்துடலாம். நீங்கள் பார்க்கலாம், இந்த இலைகள்லாம் ரொம்ப பெருசாக அண்ட் அந்த அந்த அதோட தண்டுகளும் ரொம்ப தடிமனாக இருக்குது. அண்ட் அஸ் வெல் அஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக, அந்த ரெண்டு கலரில் இருக்குமே ஈவனாக வளர்ந்துருக்கு. அண்ட் இதை அறுவடை பண்ணுறப்போ அந்த தண்டோட அடிப்பகுதியில் போயிட்டு நம்ம அதை கரெக்டாக ஷார்ப்பாக கட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் போத் அந்த இலையும் சரி அந்த தண்டும் சரி ரெண்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். நீ ஜஸ்ட் ஒரு 2 இல்லைன்னா 3 செடி வளர்த்தாலே இதில் வந்து ஒரு ஜெனரஸ் அமௌண்ட் ஆஃப் அறுவடை வந்து நமக்கு எப்பவுமே கன்சிஸ்டண்டா கிடைச்சிட்டே இருக்கும். முதல் அறுவடை முடிஞ்சு கரெக்டாக 15லேருந்து 20 நாள் கழிச்சு இப்போ 2வது அறுவடை இப்போ நம்ம பார்த்துடலாம். அந்த முதல் அறுவடை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த செடிக்கு கொஞ்சமாக உரம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். உரம்ன்றப்போ நீங்கள் ஒரு சாதாரண மண்புழு உரம் இல்லைன்னா அந்த மாட்டீர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உரம் கலந்தாலே போதுமானதாக இந்த செடிக்கு. ஏன்னா இந்த செடின்றது ஒரு லோ நியூட்ரியன்ட் கன்சியூம் பண்ணி மட்டுமே நல்லா வளரக்கூடியது. பிகாஸ் இதில் இருக்கிறது வந்து வெறும் இலைகள் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. எப்பவுமே கீரைகளை பொறுத்த வரைக்கும் அதில் முதல் அறுவடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய அறுவடை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியும். ஆனால் ஸ்விஸ் சார்டை பொறுத்த வரைக்கும் அந்த குவான்டிட்டின்றது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு தான். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அன்லைக் அதர் லீஃபி கிரீன்ஸ், இந்த ஸ்விஸ் சார்டு வந்து ஒரு லாங் டேர்ம் கிராப். அதாச்சும் நம்ம ஒன்ஸ் இந்த செடியை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு பெரிய பீரியட் ஆஃப் டைமுக்கு இதுல இருந்து நம்ம கண்டினியூஸாக ஹார்வெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கலாம். நம்ம அந்த செடியை ப்ராப்பரான நியூட்ரியன் சப்ளிமெண்ட் கொடுத்து அதை மெயின்டைன் மட்டும் பண்ணால் போதும். ரெகுலராக தண்ணி விடுறது அண்ட் ஒரு 20 இல்லை 25 நாட்களுக்கு ஒரு தடவை அந்த செடிக்கு கரெக்டான உரம் கொடுத்தாலே இந்த செடி வந்து ஒரு லாங் டேர்ம்ல ஒரு பெர்ஃபெக்ட்டா வளரக்கூடிய ஒரு செடி தான். அண்ட் இந்த செடியோட ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஊர்ல நம்ம சாப்பிட்டு பழகின கீரைகளோட டேஸ்ட்டுக்கு இது இருக்காது. அண்ட் அஸ் வெல் அஸ் இதை எப்படி சமைக்கிறதுன்றத பத்தி எனக்கு பர்சனலா பெருசா ஐடியா கிடையாது. இன்கேஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா அதை சஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோல ஸ்விஸ் சார்ட் அப்படின்ற கீரையை எப்படி விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்றத பத்தி கம்ப்ளீட்டா ஒரு வீடியோல பார்த்துட்டோம். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until that, let's stay connected and create a better environment. Thank you.